ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மல்லியை ஒரு வழியாக நம்ம விஜய் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மல்லி அந்த அளவுக்கு கான்சியஸ் இல்லாமல் விழுந்து கிடந்தாங்க. ஸோ மல்லியை பார்த்த விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆனதுனால எதுவும் கார் ஆம்புலன்ஸ் எதுவுமே கூப்பிடாம அவரே தூக்கிக்கிட்டு அப்படியே வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வரோம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாங்க, நீங்கள் எங்கே எமர்ஜென்சி ஹால் இருக்குது, எங்கே சேர்த்தணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அங்கேயே கூப்பிட்டு போயிட்டு படுக்க வச்சிடுறேன்னு சொல்கிறாங்க. நேராக போயிட்டு ரைட் திரும்புங்கன்ற மாதிரி அந்த நர்ஸு சொல்கிறதுனால நம்ம விஜயும் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு மல்லியை பெட்டில் படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம டாக்டரெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் ஆகலை, எப்படியோ அதாவது ரொம்ப கான்சியஸ்க்கு போகிறதுக்கு முன்னே கொஞ்சம் கூட்டு வந்துட்டுருக்கீங்க, அப்படி கூட்டு வந்ததுனால தப்பிச்சிங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேவாவது இந்த மாதிரிலாம் விடாமல் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை நினச்சி நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மல்லி இன்னும் கான்சியஸ் வரல. அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், எங்கேயும் விட மாட்டேன் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கலையை அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி நம்ம மல்லியோட கை மேலே விழுதோடனே மல்லி கண் விழித்து பார்க்குறாங்க. பயங்கரமாக நம்ம மல்லி கஷ்டப்பட்டாங்க அந்த ராஜேஸ்வரியால் தான் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்னபூர்ணி அம்மாவுக்கும் தெரிய போகுது இந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது ராஜேஸ்வரி மீட் பண்ணிடுறா மறுபடியும். என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே சொடக்கு போட்டு விஜய், ஹே விஜய் தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மாப்பிள்ளை எந்த வேலை செய்கிறாங்க, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அவர் ஒரு கார் ஷோரூமில் தான் மெக்கானிக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மல்லி, ஆமாம் மெக்கானிக் தான், அது ஒன்றும் தப்பான தொழில் இல்லை, உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக போல்டாக நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க.